Hi friends, welcome to Recipes in My Home. Fatima Log, thank you so much. Habiba's Kitchen, thank you so much. Crushed chilli, thank you so much. Shahana's Happy Kitchen, thank you so much. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் வாட்ச் ஃபுல் வீடியோ. சிக்கன் 500 கிராம் எடுத்துருக்கேங்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 400 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 500 கிராம் சிக்கனுக்கு 500 கிராம் வரைக்கும் ரைஸ் எடுத்துக்கலாம். கழுவி ஊற வச்சுக்கிறேன். கிராம்பு 4 பீஸ், பட்டை 3 பீஸ், கார்டமம் 2, பே லீஃப் 3 பீஸ், ஸ்டார் அனைஸ் 1, ஜாவித்ரி சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஓல் கரம் மசாலா அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இதை போல் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க. அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் இதை போல் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த ஆயிலில் வதக்கி விட்டுருணுங்க. இந்த சிக்கனோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட் மெத்தட் சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன். இதை போல் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. லெமன் ஜூஸ் ஒரு சின்ன லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் லெமனாக இருந்துச்சுன்னா பாதி லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். நமக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருந்துருக்குங்க. மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லையே கொதிக்க விட்டுக்க போகிறோங்க. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். வைக்க போகிறது இல்லை, தம் போட போகிறோம். இப்போ நான் 1 பங்கு ரைஸ்க்கு 2 பங்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் தம் போடுறதுக்கு. நம்ம இப்போ கிரேவிலையும் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நான் அரை கப்பு கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரிசியை நல்லா அலசிட்டு ஒட்டை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். 1 கியூப் பட்டர் சேர்த்துருக்கேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. குங்குமப்பூ 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. இப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கும் தம் போடுறதுக்காக. அடுப்பை மாற்றியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த அளவுக்கு ரைஸ் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நாம் சிக்கனை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது மேலே சிக்கன் பீஸை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவியை மேலே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் மூடி போட்டு தம் போட போகிறேன். ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேலே சில்வர் ஃபாயில் பேப்பர் கவர் பண்ணி மூடி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கவர் இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஒரு மூடியை போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 10 to 12 நிமிஷம் போதும். லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 10 நிமிஷம் தம் போட்டிருந்தேன். ஆஃப் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பர்பாக இருக்குல்ல, ரொம்பவே வாசனையாக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப இந்த டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.